வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம மூளை உறுப்பு ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதோட மட்டும் கிடையாது, ஞாபக சக்தியை நல்லா பல மடங்கு அதிகப்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு வகை மீன் வவ்வால் மீன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வவ்வால் மீன் தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துட்டே வரவங்களுக்கெல்லாம் எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும். அதே சமயம் இந்த வவ்வால் மீனில் மட்டுமே என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்றதை பற்றி இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். முதல்ல வவ்வால் மீனில் பார்த்தீங்கன்னா DHA அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வேதிப்பொருளும் EPA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் சத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்கு. ரொம்ப குறிப்பாக இது என்ன செய்யும்னா, நம்ம உடம்புல கெட்ட கொழுப்போட அளவை அதிகமாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கும். டோட்டல் கொலஸ்ட்ரால் ஆகட்டும், இல்லை ட்ரைக்ளிசரைட் அப்படின்னு சொல்லுவோம், TGL அப்படின்னு சொல்லுவோம், இது அப்படி இல்லைன்னா ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் இல்லை லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய LDL, இது எல்லாத்தோட அளவையும் பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவில் மெயின்டைன் பண்ணி பார்டரில் எப்போவுமே பராமரிக்கக்கூடிய தன்மை பார்த்தா இதில் அதிக அளவில் இருக்கு. கெட்ட கொழுப்பு அதிகமாகாமல் நம்ம பார்டரில் மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் சீரான முறையில் இதயத்துக்கு போய் சேர்ந்து மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கொஞ்சம் கம்மி பண்ண முடியும். இது கெட்ட கொழுப்பு அதிகமாகாமல் பார்த்துக்கிறதாலே பார்த்தீங்கன்னா இதயம் உறுப்பு ஆரோக்கியமாக செயல்பட வைத்து மாரடைப்பு வராமல் தடுக்க முடியும். DHA அப்படின்னு சொன்னேன் இல்லையா, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கூட பார்த்தீங்கன்னா DHA அப்படின்னு காட்டுவாங்க. இந்த DHA அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் பார்த்தீங்கன்னா மூளை உறுப்பை ரொம்ப ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்பட வைக்கிறதோட மட்டும் கிடையாது, கண் பார்வை திறனை மேம்பட செய்யும். கண்களை கூர்மை அடைய செய்யக்கூடிய தன்மையும் பார்த்தா இந்த DHA அப்படின்ற முக்கியமான வேதிப்பொருள் அதிக அளவில் இருக்கு. வயசாக கண் பார்வை மங்கி போகும் இல்லையா ஒரு சிலருக்கு, அதை சீக்கிரமே வர்றத தாமதப்படுத்தி கண் பார்வை திறனை கூர்மை அடைய செய்யறதோட மட்டும் கிடையாது, மாலை கண் நோய் பாதிப்பு, கேட்ராக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்புரை, கிளௌகமா, கண் அழுத்த நோய், இப்படி கண் பார்வை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நோய் பாதிப்பும் வரக்கூடிய வாய்ப்பை 50% கம்மி பண்ணிடும் இந்த DHA அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி எடுத்துகிட்டே வர்றதால. இதோட மட்டும் இல்லை, ரொம்ப குறிப்பாக இந்த வவ்வால் மீன் அப்படின்றத தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரவங்களுக்கெல்லாம் எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடையும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் கால்சியம் ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்குது. ரொம்ப குறிப்பாக ருமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய RA ஃபேக்டர் பாசிட்டிவாக இருந்து எலும்பு வலி இருக்குது, மூட்டு வலி இருக்குது, இல்லை பொதுவாகவே கை கால் வலியில் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கெல்லாம் இயற்கையாகவே அந்த எலும்பு வலியை கம்மி பண்ணுறதுக்கு இந்த வவ்வால் மீனில் இருக்கக்கூடிய கால்சியம் ஊட்டச்சத்து ரொம்பவே உதவியாக இருக்கும். இதோட மட்டும் இல்லை, ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அதிக அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வகை மீன். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அப்படின்றது என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே நம்ம உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து போராடும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து போராடுறது மூலமாக பார்த்தா புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். எந்த வகை புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியுமே வராமல் தடுக்கிறதுக்கு இதில் இருக்கக்கூடிய ஃபினால் மாதிரியான முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் ரொம்பவே உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய், சரும புற்றுநோயெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் பார்த்தா ரொம்பவே கம்மி பண்ணிடும். அதே சமயம் இந்த வவ்வால் மீன் வளர்கிற குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே சாப்பிட கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். ரொம்ப குறிப்பாக டைப் 2 டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். நம்ம உடம்புல இன்சுலின் உற்பத்தியை சீராக வைக்கிறது மூலமாக நம்ம ரத்தத்தில் எப்போவுமே சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கக்கூடிய தன்மையும் பார்த்தா இதில் அதிக அளவில் இருக்குது. அதே சமயம் உடல் பருமனாக இருந்து உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வவ்வால் மீன் தொடர்ச்சியாக அவங்க அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரவங்களுக்கு சீக்கிரமே இயற்கையான முறையில் எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை சீக்கிரமே கம்மி பண்ண முடியும். இப்போ டயட் ஃபாலோ பண்ணுறீங்க, உடல் பருமனாக இருந்து உடல் எடையை கம்மி பண்ணுறீங்க அப்படின்னும் போது நிறைய பேர் கம்ப்ளீட்டாக அசைவ உணவை தவிர்ப்பீங்க இல்லையா, எல்லா வகையான மீனையும் உங்கள் அன்றாட உணவில் தாராளமாக சேர்க்கலாம். ஏன்னா பொதுவாக மீன் அப்படின்றதே உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு தான் ரொம்பவே உதவியாக இருக்கும். அதுலேயும் இந்த வவ்வால் மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பாக நான் சொன்ன மாதிரி கெட்ட கொழுப்போட அளவை கம்மி பண்ணிடும், கெட்ட கழிவுகளையும் வெளியேற்றம் செய்யும். ரொம்ப குறிப்பாக நம்ம உடலுக்கு தேவையான புரத ஊட்டச்சத்தும் கிடைக்கும், நார் சத்தும் இதில் அதிக அளவில் இருக்குது. ரொம்ப குறிப்பாக உடல் எடை ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ணுறதுக்கு சீக்கிரமே கம்மி பண்ணணும் அப்படின்னா உங்கள் அன்றாட உணவில் மீன் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதுலேயும் வவ்வால் மீனை கண்டிப்பாக அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 10 நாட்களுக்கு ஒரு தடவையாவது சேர்த்துட்டே வர்றத ஒரு பழக்கமாக கொண்டு வரலாம். இதோட மட்டும் இல்லை, ரொம்ப குறிப்பாக இந்த வவ்வால் மீன் தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரவங்களுக்கு சருமம் நல்ல பிரகாசமாக பளபளப்பாக தென்படும், ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். ரொம்ப குறிப்பாக சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றத தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யும். ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு விரிங்கிள்ஸ் அதிகமாக தென்படும் இல்லையா, அந்த சரும சுருக்கங்களை ஓரளவுக்கு மறைய செய்யறதுக்கும் உதவியாக இருக்கும். இனிமே வரக்கூடிய சரும சுருக்கங்கள் வராமல் கொஞ்சம் தாமதப்படுத்துறதுக்கும் இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ரொம்பவே உதவியாக இருக்கும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஏஜிங் குணங்களும் அதிக அளவில் இருக்குது.
இதோட மட்டும் இல்லை, ரொம்ப குறிப்பாக உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும். பிபி எப்போவுமே நார்மலில் பார்டரில் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த மீனில் இருக்கக்கூடிய முக்கியமான மெக்னீஷியம் பொட்டாசியம் ஊட்டச்சத்து ரொம்பவே உதவியாக இருக்கும். பிபி நார்மலாக மெயின்டைன் பண்ணுறது மூலமாகவும் பார்த்தீங்கன்னா மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கொஞ்சம் கம்மி பண்ண முடியும். இதோட மட்டும் இல்லாமல் இந்த வவ்வால் மீன் தொடர்ச்சியாக அடிக்கடி சாப்பிட்றவங்களுக்கு இயற்கையாகவே மன அழுத்தத்தை கம்மி பண்ண முடியும். ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா என்னதான் நம்ம யோகா மெடிடேஷன் எல்லாமே நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு சில உணவுகள் மூலமாகவும் இந்த மன அழுத்தத்தை கம்மி பண்ண முடியும் இயற்கையாகவே. இப்போ இழந்த பழம் இதெல்லாம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் கம்மியாகும். மன அழுத்தத்தை கம்மி பண்ணக்கூடிய உணவுகள் என்னன்றதை பற்றி தனியாக ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். இந்த வவ்வால் மீன் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பாக மன அழுத்தத்தை இயற்கையாகவே கம்மி பண்ணுறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். இதோட மட்டும் இல்லை, ரொம்ப குறிப்பாக ஒரு சில மீனில் மட்டும்தான் மர்க்குரி அளவு கம்மியாக இருக்கும். இந்த வவ்வால் மீனில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மர்க்குரி அளவு அப்படின்றது ரொம்பவே கம்மி தான். இதனால் தயங்காமல் கர்ப்பிணி பெண்கள் இல்லை குழந்தை பெற்றெடுத்த குழந்தைக்கு தாய்ப்பால் தரக்கூடிய பெண்கள் கூட வவ்வால் மீன் உங்கள் அன்றாட உணவில் தாராளமாக அடிக்கடி சேர்க்கறத ஒரு பழக்கமாக கொண்டு வரலாம். ரொம்ப குறிப்பாக வளர்கிற குழந்தைகளுக்கு அவங்க உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா அதிகப்படுத்துறதுக்கு இந்த வகை மீன் அப்படின்றதும் ரொம்பவே உதவியாக இருக்கும். இதனால் வவ்வால் மீன் தொடர்ச்சியாக அடிக்கடி நம்ம அன்றாட உணவில் சேர்க்குறத ஒரு பழக்கமாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு சின்ன விழிப்புணர்வு. தேங்க்யூ.